ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் vlog. நான் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸான ஒரு ஷார்ட்ஸில் அமேசான் ஹோம் ஃபைன் சீரீஸ்ன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு லாங் வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற ஆணிக்கு பதிலாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு செட் ஆஃப் 10 வாங்கியிருந்தேன். அதில் 2 வந்து இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிரிட் ஆர்கனைசர் வந்து மாட்டியிருக்கேன். இந்த கிரிட் ஆர்கனைசரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷன் போர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ விஷன் போர்டுனா நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டி பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து நம்ம மாட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ரொட்டீன் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த என்னென்ன பண்ணணுன்ற ரொட்டீனை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து மாட்டிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரியான சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹேங் பண்ணி விட்டுட்டு சூப்பரான ஒரு லைட்ஸ் போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி ஆகிடும். நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு மேலே வந்து ஃபுல்லாக வந்து எதெல்லாம் வந்து கிடைக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜு மேலே தான் வச்சுட்டு இருந்தோம். அது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்து கண்ணில் பார்க்குறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஃபீல் வரா மாதிரி இருந்தது. அதனால் கண்ணுக்கு தெரியாத இடத்துல எங்கன்னா வைக்கணும், இங்கே பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு மேலே போடுற கவர் வந்து வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜு மேலே கவர் போடலனாலும் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஃப்ரிட்ஜு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு வந்து சேருது. இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணோன்னா போதும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் இல்லாமல் குட்டியாக வந்து ஒரு டெக்கர் பீஸும் வந்து வச்சுருந்தேன். அது வந்து தனிஷ்கா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது. அது என்னதான் நமக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, வீட்டு வேலை, கிச்சன் ஒர்க்கு அது இதுன்னு இருந்தாலுமே கூட இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுத்து இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீல் கிடைக்குது. வீட்டில் நிறைய விஷயங்களை வந்து மாற்றி மாற்றி நம்ம வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து ஒரு புது லுக் கிடைச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்குது ஃபீலு. இந்த சோப் டிஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான சோப் டிஸ்பென்சர் வந்து வாங்கியிருந்தேன். பாட்டில்லையுமே வந்து கம்மி விலைக்கெலாம் வந்து கிடைக்கிது, 50 ருபீஸ் 60 ருபீஸு. பட் இது செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதால கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக வந்தது. 250 270 அந்த ரேஞ்சில் வந்து வந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3M டேப்புன்னு ஒரு டேப் வந்து விற்கிது. இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு நார்மலான டபுள் சைட் டேப் மாதிரி இருக்காது. 3M டபுள் சைட் டேப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வந்து நான் 2 சைட்லேயும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி 2 லைன் மாதிரி ஒட்டிட்டேன். நம்ம பிரிச்சுட்டு வந்து நம்ம ஒட்டினோன்னா நல்லாவே ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்றப்போ அதை வந்து நம்ம பேர்த்து எடுத்துட்டோன்னா அப்படியே வந்துடும். வேறு எங்கே வேணுமோ நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணி கூட வந்து மாட்டிக்கலாம். பட் இது ரெண்டட் ஹோம்ன்றதால அதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து எந்த பொருள்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரில் பண்ணி ஹோல் போடுற மாதிரி இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து வெயிட் தாங்குற மாதிரி நிறைய இப்போ வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறைய 3M டேப் வந்து நிறைய இடத்துல ஓட்டிட்டு நீங்கள் அதை வந்து அப்படியே டேரெக்டாக செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து நல்லா ஹோல்டு பண்ணும் அந்த 3M டேப்புன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே நம்ம அந்த ஹேண்ட் வாஷை வந்து நம்ம லிக்விட் வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய நாளுக்கு வந்து வருது. ரொம்ப வந்து சீக்கிரமாலாம் வந்து காலி ஆகலை. ஏன்னா நம்ம அப்படியே போடுறோம் இல்லையா, டைல்யூட் பண்ணாமல். நம்ம டைல்யூட் பண்ணோன்னா தான் சீக்கிரமாக காலி ஆகிடும். நான் டைல்யூட் பண்ணாமல் போடுறதால இன்னும் கூட நான் வந்து அது திரும்பவும் ஃபில் பண்ணாமல் அப்படியே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் உழைக்குது. நான் இப்போ வந்து இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழித்து தான் வந்து இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். தனிஷ்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவிஎஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து 3D ப்ராஜெக்ட் பண்ணணும். மாடல் 3D மாடலில் பண்ணணும். ஏதாவது ஒரு மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது டிவியோ, ரேடியோவோ, இல்லை நியூஸ் பேப்பரோ, இல்லை வந்து போஸ்ட் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெலிவிஷன் வந்து செஞ்சுட்ருக்கோம். நாங்கள் வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுதான் வந்து பேஸ், அந்த ஃபுல்லாக ஃப்ரண்ட் இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. உள்ளே வந்து லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்ட்போர்டில். இது வந்து ஒரு கொடையிலேருந்து எடுத்த லைட்டு. ஸோ இப்போ இது வந்து நம்ம இப்படி ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி இந்த லைட் செட்டப்பு இந்த ஃபுல்லாக இதுவும் வந்து நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணோம். நெட்டில் எதுவுமே இல்லை, அவைலபிளாக இல்லை. ஸோ நாங்களாம் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. இதை வந்து இது மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும், டிவி மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. நமக்கு செய்யும்போது எனக்கு வந்து கொஞ்சம் இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சிட்ருக்கேன். நல்லா இருக்குது அந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிவி வந்து அழகாக நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு அவுட்புட்டு. இதில் வந்து நாங்கள் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தனிஷ்கா கிட்ட கேட்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. தனிஷ்கா எப்படி இருக்கு பாப்போம். ஐயோ சூப்பராக இருக்குது, தேங்க்யூ.
சரி நான் இப்போ வந்து உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். தனிஷ்கா இதில் யார் ஸ்கூலுக்கு போகிறது? நீயா அவளா? தனிஷ்கா நீ தான் செஞ்சு கொடுத்தியா? நான் செஞ்சேன். மேம் கிட்ட என்ன சொல்லுவேன் பாப்போம் இந்த வீடியோவை. எப்படி இருக்கு? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. சன் நியூஸ் சொல்லிட்டு இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? செமையா இருக்குல்ல? வாவ். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நானே வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கூடாது. கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த உண்டி வாங்கியிருந்தோம், புது உண்டி. ஃபஸ்ட்டு வந்து மண் உண்டியல் வாங்கி சேர்க்குறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். தனிஷ்காவுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்குன்றதுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். ரொம்ப நாளாகவே வந்து ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு இது வாங்கி. ஆனால் காசு போடவே இல்லை. இன்றைக்கி வந்து அவள் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டா. அதனால அவளுக்கு வந்து இன்னிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த உண்டியலுக்கு வந்து ஒரு புள்ளையார் சுழி போடுறோம். தனிஷ்கா கிட்டேயும் கிருத்திக் கிட்டேயும் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ 2 பேரும் சேர்த்து தான் வந்து இதை சேர்த்து வைக்க போகிறாங்க. எவ்வளோ நாளில் சேர்த்து வைக்கிறாங்க என்னன்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி உண்டியலில் சேவ் பண்ணி வைக்கிறது இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து சேவ் பண்ணி வைக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் பெரிய உண்டியல் தான். நாங்கள் வந்து நோட்டாக தான் போட போகிறோம், காயினாக இல்லை. அதனால இது சேர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அவங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து இதை சேர்க்குறாங்கன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவார்டு உண்டின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து அவங்க செய்ய அதுக்கு வந்து நாங்கள் காசு கொடுக்க போகிறோம். அதனால எவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து 2 பேரும் சேர்த்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எது செஞ்சாலுமே 2 பேருக்குமே காசு கொடுப்போம். 2 பேருமே சேர்த்து தான் வந்து இது சேவ் பண்ண போகிறா. போட போகிறா. சாமி கும்பிட்டு போட்டுரு, நிறைய சேரணும்னு. போடு. போயிடுச்சு உள்ள. ஸ்ரீகிருத்திக் போட போகிறான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு ஒரு லைக் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.